படியேறி வருகின்றேன் தேவா, வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. மனதினை மாசென்று கேட்டாய், நான் மகிழ்வோடு தருகின்றேன் உனக்கே. படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. இறை இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கார்த்திகை மாதம் இறந்த உறவுகளை நன்றியோடு நினைக்கும் காலம். பெற்றோர், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் ஆகியோரையும் யாரும் நினையாத உறவுகளையும் ஒரு சேர நினைக்கையில் இன்று மறை மாவட்டத்திலே பணியாற்றி இறந்து போன ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள் அனைவரையும் நினைத்து செபிக்க ஒன்று கூடியுள்ளோம். இறைமக்களாகிய நாம் எமது நம்பிக்கை இழந்து விடாது இருக்கவும், எமது எதிர்நோக்கை என்றும் அணைத்து கொண்டு வாழவும்,
மறைபரப்பு மற்றும் ஆன்மீக பணிகளிலே தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி பணி செய்து இறந்த ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள் அனைவரையும் அன்போடு நினைத்து கொள்வோம். விசேடமான முறையிலே பிற நாடுகளில் இருந்து வந்து எமது மறை மாவட்டத்தில் பணியாற்றி இறைவனடி சேர்ந்த மறைபரப்பாளர்களையும் நினைத்து கொள்வோம். பணிவாழ்வின் பக்குவம் அறிந்து துணிந்து நின்று இயேசுவின் விழுமியங்களை உலகெங்கும் பறைசாற்றும் தூண்களாக துலங்கிய இவர்களை நினைக்காமல் இருக்க முடியாது. துன்பங்கள், துயரங்கள், இழப்புக்கள், சவால்கள் மத்தியிலும் துணிந்து நின்று இறுதி வரை இயேசுவையும் இயேசுவின் அன்பையும் தாமும் சுவைத்து அதே அன்பை பிறருக்கும் கொடுத்து சாட்சிய வாழ்வு வாழ்ந்த இவர்களை நன்றியோடு நினைவு கூறுவோம். எமது மறை மாவட்டத்தின் இன்றைய இருப்புக்கும் வளர்ச்சிக்கும் இவர்களின் தியாகங்களே அத்திவாரங்களாகவும் தூண்களாகவும் அமைந்துள்ளன. மறை அறிவிப்பு மாத்திரமல்ல, பல நல்ல மனிதர்களையும் ஆளுமைகளையும் உருவாக்கி கல்வி, கலை, ஆற்றல், ஆன்மீகம் என்பவற்றில் மறை மாவட்டத்தை நிலைநிறுத்தியுள்ளார்கள். போர்கள், இடப்பெயர்வுகள், தொலைவுகள், கண்ணீர் அனைத்திலும் மக்களோடு சேர்ந்து கரைந்தார்கள். எனவே மறை மாவட்டம் வளர்ச்சியும் உயர்ச்சியும் பெற ஒன்றாக உழைத்து இறந்த இவர்களின் ஆன்மாக்கள் இறையுறவின் மேன்மையை அனுபவிக்க தொடரும் கல்வாரி பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் நமது மறை மாவட்டத்திலே பணி செய்து இறந்து போன ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் இவ்வுலகத்திலே செய்த இந்த மறை பரப்பு பணியினூடாக அவர்கள் இறைவனோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசித்து நிற்கின்றோம். மனித பலவீனத்தினால் அவர்கள் செய்த குறைகள், குற்றங்கள் இருக்குமையாகில் அவர்கள் செய்த நன்மைகளை நினைவிற்கொண்டு இறைவன் அவர்களுக்கு அந்த நித்திய பாக்கியத்தை அளித்திட வேண்டும் என்று கொண்டாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களையும் ஏனெனில் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்பினாய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருட்பணியாளராக ஆயர்கள், குருக்கள், துறவிகளின் ஆன்மாக்களுக்காக உம்மை வேண்டுகின்றோம். அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தபோது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர் அவர்கள் விண்ணகமாட்சியில் பங்கு பெற்று என்றும் மக்களிக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 9 வரை. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரினதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. ஆண்டவரினதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. ஆண்டவரினது ஆயன் எனக்கு வேண்டியதொன்றும் இல்லை. பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் என்னை படுக்க செய்கின்றாரே. என்னை படுக்க செய்கின்றாரே. ஆண்டவரினதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. ஆண்டவரினதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை.
என்னை நேரிய வழியில் நடத்தி செல்கின்றாரே, என்னை நடத்தி செல்கின்றாரே. ஆண்டவர் எனதாயன், எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. ஆண்டவர் எனதாயன், எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11, இறை தொடர்கள் 17 முதல் 27 முடிய. இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 3 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா ஜெருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கையில் என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் அவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகின்றாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகுக்கு வரவிருந்தவர் என நம்புகின்றேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மார்த்தா அவரிடம், ஆண்டவரே,
நீரே பெசியா, நீரே இறைமகன், நீரே உலகுக்கு வரவிருந்தவர் என நம்புகின்றேன் என்று சொன்னார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய மறை மாவட்டத்தில் பணியாற்றி இறந்த அனைத்து ஆயர் தந்தையர்கள், குருக்கள், துறவிகள் இவர்களுக்காக இறை வேண்டல் செய்து இவர்களுடைய பணிக்காக இறைவனுக்கு நன்றி கூறி அவர்களுடைய நினைவுகளை மீண்டும் மீட்டுவதற்காக ஆண்டவருடைய இந்த சன்னிதானம், இந்த பலிப்பீடம் சூழ வந்திருக்கின்றோம். அவர்கள் சரித்திர நதியின் அணைக்கட்டுக்கள், அனுபவ கல்லூரியின் பேராசிரியர்கள், அறிவெனும் விளக்கின் சுவாலைகள். அந்த விளக்குகள் ஒளியை தந்தன, நாம் வாழ்வை பெற்றுக்கொண்டோம். அந்த கைகாட்டிகள் பாதைகளை காட்டின, நாம் போக வேண்டிய ஊர் போய் சேர்ந்தோம். அந்த மேகங்கள் மழை பொழிந்தன, நாம் நமது நிலங்களை செழுமையாக்கி கொண்டோம். இன்று கார்த்திகை மாதம் இறந்த விசுவாசிகளை நினைவு கூர்ந்து அவர்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்காக செபிக்கின்ற ஒரு அற்புதமான, அழகான, ஆத்மார்த்தமான ஒரு மாதத்தை திரு அவை எங்களுக்கு பரிசளித்திருக்கிறது. கல்லறை திருவிழா தொடக்கம், அதன் பின்னதான நாட்கள், இவற்றிலே எங்களுடைய இறைமக்கள் தங்களுடைய உறவுகளுடைய கல்லறைகளை கண்ணீரால் நனைத்து அந்த கல்லறைகளிலே மலர் தூவி அந்த கல்லறைகளிலே ஒளிகளை, தீபங்களை ஏற்றி தங்களுடைய கண்ணீரை வரவழைத்து உணர்வுகளை வெளிப்படுத்தி உறவுகளின் பாசங்களை, அன்பினை, நேசங்களை மீட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான இந்த காலம், நாங்கள் கண்கூடாக இந்த நிகழ்வுகளை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். மரணத்தின் வாசல்களை கடந்த உறவுகளை நம்முடைய உறவுகள் நினைத்து அழுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கிறது. அண்மையிலே நான் இருக்கின்ற பங்கினுடைய ஆலயத்தின் அருகிலே ஒரு விபத்து நடந்தது. அது ஒரு இந்து சமய குடும்பம். அந்த வீட்டிலே இருந்த 21 வயது இளைஞன் தன்னுடைய ஆடைகளை அயன் பண்ணுவதற்காக அவர் அயன் பாக்ஸை தொட்ட பொழுது மின்சாரம் சடுதியாக தாக்கி அவனுடைய நெஞ்சிலே அந்த அயன் பாக்ஸ் விழுந்த நிலையிலே துடிதுடித்து அந்த 21 வயது இளைஞன் அந்த இடத்திலேயே அவன் பலியானான். அது அந்த குடும்பத்தை நிலைகுலைய வைத்தது. உடைந்து போனார்கள், நொறுங்கி போனார்கள். அது மட்டுமல்ல, ஊரே அழுதது. அந்த அளவுக்கு அந்த இளைஞன் ஒரு பண்பான, ஒழுக்கமான, பொறுப்புள்ள, குடும்பத்திலே தாய் தந்தையினுள்ளே அன்பு கொண்ட, பாசம் கொண்ட, கரிசனை கொண்ட ஓர் இளைஞனாக அந்த இளைஞன் இருந்திருக்கிறான். அவனுடைய பிரிவு எப்படி தாங்கக்கூடியதாக இருந்திருக்கும்.
நான் அந்த மரண வீட்டுக்கு சென்ற பொழுது அந்த தந்தையிலே இந்த மகன் சரியான பாசமுள்ளவனாக இருந்தார். அந்த தந்தை ஒரு பைத்தியக்காரனை போல அங்குமிங்கும் ஓடித்திருந்தார். அவர் ஒரு இந்து சமய மனிதர். ஆண்டவர் ஏன் என்னுடைய மகனுக்கு இப்படியான ஒரு நிகழ்வை தந்தவர், இப்படியான சூழ்நிலையை தந்தவர் என்று சொல்லி அவர் புலம்பத் தொடங்கினார். அவரை ஆறுதல் கட்டுப்படுத்த யாரால் முடியவில்லை. நான் அவரை முடிந்த அளவு அவருடைய கரங்களை பற்றி கொண்டு அவர் அருகிலே சில மணி நேரம் நான் அமர்ந்திருந்தேன். அவர் தாரை தாரையாக கண்ணீரை வடித்து அவர் புலம்பிக் கொண்டிருந்தார். பின்னர் நான் வந்துவிட்டேன். பின்னர் அவருடைய 41ஆம் நாள் நினைவுக்கு அவருடைய இல்லத்துக்கு நான் செல்லுகின்ற பொழுது நான் என்னுக்குள்ளே ஒரு கற்பனை, அந்த தந்தை அந்த தாய் எப்படி இருப்பார்கள், நிச்சயமாக அவர்கள் உடைந்து போயிருப்பார்கள், நொறுங்கி போயிருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு போன எனக்கு ஏமாற்றமாக இருந்தது. அந்த தந்தை என்னை அன்போடு வரவழைத்தார். நான் அப்பா எப்படி இருக்கிறீர்கள் என்று நான் தோளிலே தட்டி கேட்ட பொழுது, ஃபாதர், என்னுடைய மகனை ஆண்டவர் எடுத்து கொண்டார் ஃபாதர், அவருடைய காலடியிலே என்னுடைய மகன் இருக்கின்றான், நான் கவலைப்பட மாட்டேன். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய தொலைபேசியை எனக்கு காண்பித்தார். அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ அந்தோனியாருடைய படம். இவர் என்னுடைய குலசாமி, அவர் இந்து சமயத்த மனிதன், இவருடைய குலசாமி என்று சொல்லி அவர் அதை காண்பித்த பொழுது எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது, தூக்கி வாரி போட்டது. இந்த சூழ்நிலையிலும் இந்த நிலையிலும் எப்படி இந்த மனிதனால் இப்படி சிந்திக்க முடியும், இப்படி பேச முடியும் என்று சொல்லி எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை அல்லது இந்த விசுவாசம் என்ற இந்த விதையை யார் தந்தார், யார் இந்த மனிதனத்திலே விதைத்தார் என்ற கேள்விகளோடு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். கவிஞர் வைரமுத்து அவருடைய மரணம் பற்றிய கவிதை இப்படி சொல்லுகின்றது: ஜென்மம் இறந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்கள் காய, நிம்மதி நிம்மதி நெஞ்சிடம் சூழ்க. இரண்டாவது கடிதத்திலே பார்க்கிறோம், ஈடிணையற்ற வல்லமையாகிய குருத்துவத்தை அழைப்பினை தங்களுடைய மட்பாண்டமாகிய உடலில் சுமந்து சென்று கரை சேர்ந்தவர்கள் இவர்கள் என்று சொல்லி பவுலடிகளார்
கூறுகின்றார். திரு அவையிலே நம்முடைய மறை மாவட்டத்திலே இவர்கள் இந்த ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மறைந்து போன இவர்கள் ஏற்படுத்திய தாக்கமானது, விட்டு சென்ற இடைவெளியானது மிகப்பெரியதாக இருக்கின்றது. யாராலும் இட்டு நிரப்பப்பட முடியாத அளவுக்கு இந்த இறை பணியாளர்கள், இறை ஊழியர்கள் தங்களுடைய கால் தடங்களை நம்முடைய மறை மாவட்டத்திலே பதித்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய கல்லறைகள் என்னவோ ஒரே மாதிரியானவையாக இருந்தாலும் அதற்குள்ளே புதைக்கப்பட்ட இந்த ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஆகிய இந்த ஊழியர்களுடைய இயல்பு, அவர்களுடைய பணிகள் எல்லாம் தனித்துவமானவையாக இருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் முன்னிலையிலே வாசிக்க கேட்டிருந்தோம். அவருடைய பணிகள், இயல்புகள் எல்லாம் தனித்துவமானவையாக இருக்கின்றன. இந்த ஆயர்கள், மறைந்த ஆயர்கள், குருக்கள், துறவிகள் இவர்கள் சிறந்த நிர்வாகிகளாக இருந்திருக்கிறார்கள். இந்த மறை மாவட்டத்தை செதுக்கிய சிப்பிகளாக இருந்திருக்கின்றார்கள். தூர நோக்கத்தோடு இந்த மறை மாவட்டத்துக்கான திட்டங்களை தீட்டி அதன் மூலமாக மறை மாவட்டம் இந்த நிலையிலே இருப்பதற்கு தங்களுடைய பங்களிப்பை காத்திரமாக இவர்கள் தந்திருக்கின்றார்கள். அதனுடைய கனிகளை இன்று நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், சிறந்த நிர்வாகிகளாக இந்த பணியாளர்கள் இந்த உலகத்திலே, இந்த சமூகத்திலே, இந்த திரு அவையிலே அவர்கள் விளங்கி இருக்கின்றார்கள். சிறந்த பணியாளர்களாக, பங்கு தந்தையர்களாக இத்தகையோர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இறை மக்களுடையோடு தங்களை இரண்டர கலந்தவர்களாக, நல்ல ஆயன்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த பணியாளர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்களாக இருந்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக, அவர்களுடைய விடிவுக்காக தங்களை அர்ப்பணித்த ஆயர்களாக, குருக்களாக, துறவிகளாக அவர்கள் இருந்து தங்களுக்கான பங்களிப்பை, தங்களுக்கான பாத்திரத்தை நல்ல முறையிலே அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இத்தகைய பணியாளர்கள் ஏழை எளியவர்களோடு தங்களை அடையாளம் கண்ட மனிதர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். இன்னும் மனதளவிலே விமர்சனங்களால் காயப்பட்டு நொந்து போனாலும், உடைந்து போனாலும், சின்ன புனித பவுல் அடிகளார் சொல்வது போல உடைந்து போகாமல், நொறுங்கி போகாமல் அவர்கள் தங்களுடைய குருத்துவத்தை தங்களுடைய உடலிலே தாங்கிக் கொண்டு அவர்கள் மட்பாண்டங்களாக இருந்தாலும் குருக்களாக, பணியாளர்களாக இந்த உலகிலே, இந்த சமூகத்திலே, இந்த திறவையிலே வாழ்ந்து மடிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதனால்தான் பவுலடிகள் கூறுவது போல, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் நாங்கள் அழிந்து போவதில்லை என்கின்ற இவர்களுடைய உண்மையான உயிர் அனுபவத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்கள், இன்று அவர்கள் எம்மத்தியிலே இல்லை, அவர்கள் மறைந்து விட்டார்கள். ஆயினும் அவர்களுடைய வாழ்வு எங்கள் மத்தியிலே திறந்த புத்தகத்தை போல இருக்கிறது. அவர்கள் ஏற்படுத்தி சென்ற தாக்கம் இன்றும் எங்களுடைய மறை மாவட்டத்திலே இளையோடி கொண்டிருக்கின்றதை, அதனுடைய கனிகளை அறுவடை செய்கின்றதை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இறைவனிலே இவர்கள் அமைதி பெறுகின்றார்கள். இவ்வுலகிலே அவர்கள் ஒரு ஓட்டத்தை ஓடியிருந்தார்கள். அதனுடைய வெற்றி வாகைக்காக இன்று அவர்கள் காத்து கிடக்கின்றார்கள். அதற்கான செபங்கள், அதற்கான பிரார்த்தனைகள், வேண்டுதல்களை எங்களிடமிருந்து இவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச என்ற குரு தன்னுடைய நூலிலே மரணத்தின் பின் வாழ்க்கை எவ்வளவு உன்னதமானது, எலும்புகளின் இந்த பழைய மூட்டை முடிச்சுக்களை அதன் அனைத்து தொல்லைகளோடும் இனி நீங்கள் இழுத்து செல்ல வேண்டி இருக்காது. உடல் ரீதியான வரையறைகளால் தடுக்கப்பட்டாலும் சூட்சுமம் சுவர்க்கத்தில் நீங்கள் சுதந்திரமாய் இருப்பீர்கள் என்ற மறுவுலக வாழ்வு பற்றி, முடிவில்லா வாழ்வு பற்றிய அந்த பேரின்பத்தினுடைய முன்சுவையை இந்த குரு அவர்கள்
அழகாக தன்னுடைய நூலிலே பதிவு செய்கின்றார். அதைத்தான் முன்னரே நாங்கள் வாசித்தோம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் ஆண்டவருடைய கையிலே இருக்கின்றன என்ற உண்மையை நாங்கள் முதல் வாசகத்திலே காணுகின்றோம். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பலவிதமான பாதைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்றுமில்லாதவாறு எங்களுடைய வாழ்க்கை பாதை ஒரு மிகப்பெரிய வலை பின்னலுக்கு உட்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அது குருக்கள் துறவிகளும் அதிலே விதிவிலக்கானவர்கள் அல்ல. பல்வேறு விதமான பாதைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். மிக வேகமாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் எங்களுடைய அனைத்து பாதைகளையும் நாங்கள் மூடிக்கொண்டு, அனைத்து பாதைகளையும் நாங்கள் துண்டித்து கொண்டு நாங்கள் ஆண்டவரை நோக்கிய ஒரு பாதை பயணத்துக்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கணும். அதைத்தான் இந்த மறைந்து போன ஆயர்கள், குருக்கள், துறவிகள் எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள், உணர்த்தி நிற்கின்றார்கள். எங்களுக்கான பாதைகள் இந்த உலகத்திலே பலவிதமாக இருந்தாலும், நாங்கள் பல விதத்திலே நாங்கள் பரபரப்பாக இருந்தாலும், ஆனால் ஆண்டவரை நோக்கி எங்களுடைய மோட்ச பாதை, எங்களுடைய முடிவில்லாத வாழ்வின் நிரந்தரமான பாதையை நோக்கிய எங்களுடைய பயணமானது அது ஆண்டவருக்கும் எனக்குமானதாக இருக்கும். அந்த நேரம் வேறு பாதைகள் அதற்குள்ளே குறுக்கிட முடியாது. நானும் ஆண்டவரும் என்கின்ற அந்த தனித்துவமான பாதையை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மறைந்து போன ஆயர்கள், குருக்கள், துறவிகள் இதைத்தான் செய்தார்கள். பலவிதமான பாதைகள் ஊடாக, வலைப்பின்னல் ஊடாக, பலவிதமான பணிகள் ஊடாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்று ஆண்டவரை நோக்கி தன்னுடைய நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், எங்களுக்கான பாதையும் அதுவே நிரந்தரமான பாதையாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய உயிர்ப்பிலே நம்பிக்கை வைத்தவர்களாக நாங்கள் ஆண்டவரை நோக்கிய இந்த பாதையை தேர்ந்தெடுத்து நாங்கள் அதிலே பயணிப்பதற்கு நாங்கள் ஆயத்தம் செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த கார்த்திகை மாதம், அழகிய மாதம் எங்களுக்கு திருவையால் தரப்பட்டிருக்கின்றது என்பதால் நாங்கள் ஆண்டவரை நோக்கி எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான ஆயத்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ளுவோம். ஆண்டவர் தாமே எங்களுக்கு அந்த பயணத்திலே முடிவில்லாத வாழ்வின் ஒளிக்கான கீற்றுக்களை எங்களுக்கு தருவார். நாங்களும் ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்தவர்களாக தொடர்ந்தும் நாங்கள் இறை அருளை நாங்கள் பெற்று வாழவும், இந்த இறந்து போன மரித்து போன உங்களுடைய ஆயர்கள், குருக்கள், துறவிகளுடைய பணி வாழ்வு, அதற்காக நன்றி சொல்லுகின்ற வேளையிலே தொடர்ந்தும் அவர்களுக்கான ஆன்ம இடேற்றத்துக்காக நாங்கள் தொடர்ந்தும் இந்த பலியிலே செபிப்போமாக. ஆமேன். அன்புமிக்க சகோதரங்களே, இரவாமையில் நம்பிக்கையும் அன்பு வாழ்வில் உறுதிப்பாடும் ஆண்டவர் இயேசுவின் நித்திய வாழ்வில் உரிமையும் பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இறை அருளோடு நாங்கள் வாழவும், முன் வாழ்ந்து சென்றிருக்கக்கூடிய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆண்டவருடைய இன்பு வீட்டிலே எப்போதும் அந்த ஒளியில் அமர்ந்திருக்க அருள் வேண்டி நம்பிக்கையோடு எங்கள் மன்றாட்டுக்களை ஆண்டவர் பாதம் எழுப்புவோம். இளைப்பாறுதல் அளிக்கும் இறைவா, நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாய் இறையரசை இம்மண்ணில் நிலைநிறுத்த சிலுவைகளை சுமந்தபடி முன் சென்று தம் மக்களுக்காக மறைமாவட்டத்தில் அயராது உழைத்து இறந்து போன ஆயர்களின் ஆன்மாக்களுக்கு நீரே நிறைவான பேரின்பத்தையும் புனிதர்களின் தோழமையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வு அளிக்கும் இறைவா, பல்வேறு பணிநிலைகளிலே வாழ்வின் கடினமான காலங்களிலும் சவால்கள் நிறைந்த பணித்தலங்களிலும் மக்களோடு மக்களாக நடந்து தொலைந்து போன ஆடுகளை தேடிய நல்ல ஆயன்களாகவும் காயங்களுக்கு கட்டிட்ட நல்ல சமாரியன்களாகவும் வாழ்ந்து இயேசுவின் சாட்சிகளாய் இறந்து போன அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் அனைவரின் தவறுகளை மன்னித்து இவர்களின் ஆன்மாக்களுக்கு விண்ணக வீட்டிலே நிரந்தர இடமளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, சிலுவைகளை சுமந்து கொண்டு இயேசுவின் சுவடுகளில் நடந்து பணி செய்து கொண்டிருக்கும்
திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகளுக்கு சீடத்துவ பணிக்கு தேவையான சக்தியையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வு அளிக்கும் இறைவா, கிறிஸ்தவர்களுக்கு வாழ்வு மாறுபடுவதே அன்றி அளிக்கப்படுவதில்லை என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து இறந்த நம்பிக்கையாளர் அனைவருக்கும், இன்னும் சிறப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கும் உத்தரிக்கும் நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கும் நிலைவாழ்வை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய உள்ளத்தில் உள்ள தேவைகளையும் நினைத்து மௌனத்திலே மன்றாடுவோம். வாழ்வழிந்த நிலையில் நாம் இருந்தபோது ஒரே திருமகனை எமது மீட்பராக அனுப்பி எம்மை மீட்டருளிய எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உமது வார்த்தையில் நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ்கின்றோம். இதோ எங்கள் முன்னால் அழைக்கப்பட்டு இல்லம் வந்துள்ள எங்கள் முன்னாள் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் யாவருக்காகவும் எங்கள் வேண்டுதலை நம்பிக்கையோடு எழுப்பியிருக்கின்றோம். உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்த இவர்கள் ஒவ்வொருவரும் என்றென்றும் உமது அழியாமைக்குள் வாழ்ந்திட அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும்
உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தூய மறை நிகழ்வுகளை இம்மையில் பற்றுறுதியுடன் நிறைவேற்றிய உம்மடியார்களாகிய மறைந்த ஆயர்கள், குருக்கள், துறவிகளுக்காக உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் பயனாக அவர்கள் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவிழமானார். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
இன்றைய இந்த திருப்பலியிலே நாம் நினைவு கூறுகின்ற அனைத்து இறந்த ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மறை மாவட்டத்தில் பணியாற்றிய அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவிகள் இவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமின் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமை மிகுந்த புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராக வாழ்ந்த புனிதர்கள், எங்கள் நாட்டின் பாதுகாவலர் புனித ஜோசேபாஸ் முனிந்திரர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சுபத்தை நமது தேவைகளை நினைவிற்கொண்டு உருக்கத்துடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பாய்ந்து கொள்வோம். உலகின் பாவங்கள்
பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Body and blood of the Lord Jesus Christ, bring eternal life to see. In
சகோதர சகோதரிகளே, வருடா வருடம் எங்களுடைய மறை மாவட்டத்திலே பணியாற்றி இறந்து போன அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவிகள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலே நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்து செபித்த எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களுக்கு உங்கள் எல்லாரும் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு திருப்பீடத்திலே இணைந்த துறவற சபைகளின் பிரதிநிதிகளாக இணைந்து திருப்பலி ஒப்புக் கொடுத்த அனைத்து குருக்களுக்கும் எங்களுடைய விசேட நன்றிகள். அத்துடன் இந்த திருப்பலியிலே இணைந்து கொண்ட எமது யாழ் மறை மாவட்ட குருக்கள் மற்றும் எமது மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற துறவற சபையினரின் குருக்களாகிய உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அருட்சகோதரிகள் எல்லா சபைகளிலே இருந்தும் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு நம்முடைய விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அத்தோடு இந்த திருப்பலியிலே இணைந்து செபித்த அருட்சகோதரர்கள், குறுமட மாணவர்களுக்கும் எமது நன்றிகள். இன்னும் சிறப்பாக பொதுநிலை இறை மக்களின் பிரதிநிதிகளாக இங்கே சொற்ப பேர் வந்திருந்தாலும் அந்த பொதுநிலை மக்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் இங்கே வந்து உங்களுக்காக எமது மறை மாவட்டத்திலே பணியாற்றியவர்களுக்காக செபிக்க வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்பதற்கு இந்த பேராலயத்தை ஆயத்தம் செய்து எல்லா உதவிகளையும் செய்த பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அடிகளாருக்கும் உதவி பங்கு தந்தையர்களுக்கும் பேராலய பங்கிலே பணியாற்றுகின்ற சகோதரர்களுக்கும் எமது விசேட நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இன்றைய திருப்பலியிலே அழகான ஆழமான மறைவுரையாற்றிய அருட்தந்தை அருட்செல்வன் அடிகளாருக்கு உங்கள் எல்லாரும் சார்பிலும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அத்தோடு இந்த வழிபாடுகளை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. இந்த வழிபாடுகளை ஆயத்தம் செய்து இன்றைய நாளிலே இந்த திருப்பலி சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். குறிப்பாக கொழும்புத்துறை புனித சவேரியார் குறுமட பாடகர் குழாமாக இங்கு வந்து பாடல்களை பாடிய அருட் சகோதரர்களுக்கும் மற்றும் பீடப்பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்னும் மேலாக இந்த வழிபாடுகளை ஒழுங்கு செய்த எமது யாழ் மறை மாவட்ட திருவழிபாட்டு இயக்குனர் அருட்தந்தை தயாகரன் அடிகளாருக்கு எங்களுடைய விசேட நன்றிகளை தெரிவிக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுக்காக பணியாற்றி இறைவதமடைந்த எங்களுடைய முன்னாள் ஆயர்கள், குருக்கள், துறவிகளுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக எங்களுடைய சுபங்களிலே அவர்களை நினைத்து மன்றாடுவோமாக. நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோம். இறைவா, மீட்பு அளிக்கும் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி வேண்டுகின்றோம். அதனால் அடியார்களாகிய மறையாயர்கள், குருக்கள், துறவியர்களை இவ்வுலகில் உம்முடைய அருள் அடையாளங்களை வழங்குவர்களாக ஏற்படுத்திய நீர் விண்ணகத்தில் அவை வெளிப்படுத்தும் உண்மையால் ஊட்டம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம்முடைய திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கை அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
இறந்தோர் அனைவருக்கும் மொழியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோரின் என்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்றும் மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூர்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள்.